இன்றைக்கு ஜூலை 9 இயக்குனர் சிகரம் தாதா சாஹேப் பால்கே அவார்டி கே பாலச்சந்தர், அதாவது எங்களுடைய தந்தை அவர்களுடைய 95வது பிறந்த நாள். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான சந்தோஷமான விஷயத்தை நான் இந்த கூட்டத்தில் இப்போ சொல்கிறேன். அதாவது இங்கே ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற டிராஃபிக் ஐலண்டு அதை கே பாலச்சந்தர் நினைவு சதுக்கம் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்வதற்கு அரசு ஆணை அளித்துள்ளது. இதற்கு மிகவும் பாடுபட்ட கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் சார்பாக அதோட செக்ரட்டரி பாபு, தலைவர் ராஜேஷிலிருந்து அந்த டோட்டல் குழுவுக்கும் எங்கள் கவிதாலயா நிறுவனம் சார்பாக இதற்காக உழைத்த எல்லாருக்கும் மற்றும் அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்கிறேன். இதற்கு மிகப்பெரிய நன்றி முதல்ல நம்ம சிஎம் அவர்களுக்கும், இதனை அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்த மேயர் பிரியா அவர்களுக்கும், பூச்சி முருகன் அவர்களுக்கும் இந்த சமயத்தில் என்னுடைய நன்றி, என் குடும்பத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதே மாதிரி எம்எல்ஏ வேலு அவர்களுக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி கூறுறேன். இது எங்கள் குடும்பத்துக்கும் சரி, கே பாலச்சந்தருடைய திரைப்பட வரலாறுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை ஒரு மைல்கல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆழ்வார்பேட்டை சதுக்கம்ங்கிறது, அதாவது அவர் எவ்ரிடே ஆஃபீஸ்க்கு வீட்டிலிருந்து அலுவலகம் செல்லும் பாதை ஆழ்வார்பேட்டை வழியாக தான் போகிறார். ஸோ அந்த இடத்தில் அவருக்கு ஒரு சிலையும் வைக்க வேண்டும். அந்த சிலையின் பக்கத்தில் இந்த சதுக்கத்துக்கான போர்டையும் நாங்கள் வைக்க வேணுங்கிறது எங்களுடைய ஆசை. அதையும் நிறைவேற்றுமாறு நாங்கள் கூடிய சீக்கிரம் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி என்னுடைய குருநாதர், சரணோட குருநாதர், எங்கள் குருநாதர் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு 95வது பிறந்த நாள். இதை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக மாற்றிருக்கிறது. அவர்கிட்ட பல வருடங்கள் ஒளிப்பதிவு துறையில் உதவியாளராக வேலை பார்த்த இந்த பாபு, இவர் தான் பாலச்சந்தர் ரசிகர் சங்கத்தினுடைய செயலாளர். நடிகர் ராஜேஷ் அவர்கள் தலைவராக இருக்கார். அவருக்கு தமிழ்நாடே ரசிகர்கள் தான், நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய ரசிகர்கள் தான். எனக்கு சரணுக்கெல்லாம் கிடைச்ச அதிர்ஷ்டம், அவர்கிட்ட நாங்கள் அசிஸ்டண்ட்டாகவும் வேலை பார்த்தோம். இந்த நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம், இந்த ஆழ்வார்பேட்டை அந்த டிராஃபிக் இடத்துக்கு பாலச்சந்தர் சதுக்கம் அப்படின்னு ஒரு பேர், கே பாலச்சந்தர் சதுக்கம் அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறதுக்கு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சிருக்கிற தமிழக முதல்வர் அவர்களுக்கும், மேயர் பிரியாவுக்கும், எம்எல்ஏ திரு வேலு அவர்களுக்கும், பூச்சி முருகன் அவர்களுக்கும், பாலச்சந்தருடைய ரசிகராக நாங்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது ஒரு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். அந்த இடத்துல அவரோட சிலையை நிறுவனங்கிறதும் எங்களுடைய விருப்பம். அதுக்கான முயற்சிகளையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆழ்வார்பேட்டை சதுக்கத்திலேயே ஒரு பாலச்சந்தர் அவர்களுடைய சிலை வருவது அவ்வளோ முக்கியம். ஏன்னா அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். பல ஜெனரேஷன்ஸ்க்கு பல டைரக்டர்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர். பாரதி ராஜா சார்லேருந்து மணிரத்னம் சார்லேருந்து அத்தனை பேரும் நாங்கள் டைரக்டர் ஆகிறதுக்கே பாலச்சந்தர் தான் காரணம்னு சொன்ன கமலஹாசன் அவர்களையும் ரஜினிகாந்த் அவர்களையும் உருவாக்கிய பாலச்சந்தருடைய சிலை அந்த ஆழ்வார்பேட்டை சதுக்கத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நாங்கள் எல்லாரும் அவரோட ரசிகர்களாக விரும்புகிறோம். கலைஞர் அவர்களுக்கும் பாலச்சந்தர் அவர்களுக்கும் இருந்த நட்புங்கிறது ஊர் அறிந்தது, இந்த தமிழ்நாடு அறிந்தது. அதே மாதிரி அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு நட்பு முதல்வர் அவர்களுக்கும் கேபி சாரோட உண்டு. ஸோ விரைவில் அவருடைய சிலை அந்த இடத்தில் வரும். அதற்குமான மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் அடுத்த ஆண்டுக்குள் உங்களோடு பகிர்வோம் என்கிற நம்பிக்கையில் இப்போது இந்த நடந்த விஷயங்களுக்கு என்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, காவேரி மருத்துவமனையில் தான் இயக்குனர் சிகரம் அவரது ஆத்மா பிரிந்தது. அந்த இடத்துக்கு எதிரிலேயே இந்த சதுக்கம் வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான விஷயமாக நான் பார்க்குறேன். பாலச்சந்தர் நினைவாற்றலில் எத்தனை தலைமுறை இருந்தாலும் அந்த இடத்தை ஆழ்வார்பேட்டை இடத்தை கடக்கும்போது நிமிர்ந்து பார்த்து பாலச்சந்தருக்கு ஒரு வாழ்ந்து இறக்க சொல்லி அதற்கான ஏற்பாடை இந்த அரசு அங்கு ஒரு சிலையை நிறுவி எங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்த வேண்டும். அது தமிழக அரசுக்கு அது ஒரு பெருமை. ஏன்னா ஒரு சினிமா கலைஞர், அரசியல்வாதிகளில் தலைவர்களுக்கு சிலை வைப்பாங்க, ஒரு சினிமா கலைஞர் சிலை வைக்கிறது சாதாரண. அதுக்கு முதல்வர் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதை கடக்கும்போது ஒவ்வொருத்தரும் பாலச்சந்தரை நினைவு கூற வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசு செய்ய வேண்டும். நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவருக்காக ஸ்டெப் எடுத்து அவருடைய பெயரை
நிலைத்து நிற்குமாறு இந்த பெயர் சூட்ட வேண்டும். அவருக்கு சிலை எடுக்கலாம் அரசு சார்பில். ஸ்டாலின் நினைச்சா உதயநிதி ஸ்டாலின் இது திருவிழத்தை யாருக்கும் செய்வதில்லை. ஒவ்வொரு திருவிழத்தை சுற்றுவார். அவருக்கு செய்கிற அந்த முயற்சிங்கிறது இன்னும் பல 100 வருஷங்கள் இப்படில தலைமுறைக்கு பேசப்படவில்லையா? கஷ்டமாக இருக்கு. வார்த்தைக்கு வரமாட்டீங்க. சில வார்த்தைக்கு வசப்படவில்லை. என்ன என் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு இதே இருப்பார். நன்றி.